வீரதேவி சுயநல புலிகளின் துணிது வைக்கிறாள் தாயை மீட்கவா தர்மம் காக்கவா தாயை மீட்கவா தர்மம் காக்கவா. ஆரம்பித்து 12வது நாள் முதல் நாள்ல எப்படி நம்முடைய போராட்டம் ஆரம்பித்ததோ அதே போல இந்த 12 நாளும் நம்ம எல்லோரும் உறுதியோடு நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரையில் இந்த போராட்டமானது தொடரும் என்ற அந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நம்முடைய இந்திரா காந்தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர் ஒர்க்கர்ஸ் யூனியன் அதை சார்ந்த அருமை தலைவர் பிரசிடென்ட் திரு எம் சம்பத்குமார் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் எஸ் பிரதீப் குமார் அவர்களும், அருமை அண்ணன் பார்த்திபன் அவர்களும், மற்ற கட்டட தொழிலாளிகள் எல்லா சங்கத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய போராட்டத்தை ஆதரிக்க இன்றைக்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது அருமை சகோதரர் திரு பார்த்திபன் அவர்கள் உங்களுக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கிறோம். நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவே நாங்கள் பேசிட்டு போயிருக்கிறேன். நான் ஐஎன்டிசியில் 30 வருஷமாக சர்வீஸ் பண்ணுறேன். ஆல் இண்டியாவில் ஒர்க்கிங் கமிட்டியில் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் இந்த இடத்துல நின்று இந்த அளவுக்கு நான் பெரியவனாக வர்றதுக்கு காரணமே என் குருநாதர் சம்பத்குமார் அவர்களை தான். அவர் பாதத்தை தொட்டு வாழுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வளர்த்து விட்டவர் அவர் என்னை அழைக்கும் போது கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா நான் ஐஎன்டி சார்பாக வரணும்னு எங்கள் பிரசிடென்ட் வந்த பிறகு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடம் ஒரு பெரிய புனிதமான இடம். காரணம் என்னன்னா, பல லீடருங்களே இங்கே ஒன்று சேர்த்த இடம் இது. பல போராட்டங்களை சந்தித்த இடம் இது. அண்ணன் பக்தவச்சலுக்கும் அண்ணன் ராஜேந்திரனுக்கும் கருத்து வேறுபாடு இந்த காலத்தில் கூட தலைவர் ராஜகோபால் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வந்தார். இந்த இடம் அந்த இடம் தான். பல போராட்டங்கள் நடத்தினது இந்த இடம். தலைவர் சம்பத்குமார் தலைவர் நாங்கள்லாம் இளைஞர் இருக்கும்போது எங்களுக்கு வழிகாட்டியிருந்தவர். தொழிற்சங்கம்னா என்ன, தொழிலாளிகள்னா என்னன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறது அவர் தான். ஏன்னா காலத்தில் இன்னைக்கு அவர் இந்த ஊரில் எம்எல்ஏ ஆக வேண்டியவர். அவர் அது என்னவோ எங்களுடைய துரதிர்ஷ்டம் தெரில, இந்த மக்களுடைய துரதிர்ஷ்டம் தெரில, அவர் எம்எல்ஏ ஆகலை. அவர் எம்எல்ஏ ஆகிட்டு இருந்தாருன்னா இந்த ஊருக்கு எவ்வளோ பல நன்மையெல்லாம் கிடைச்சிருக்கு. அவர் கூட இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி மந்திரி ஆகிட்டாங்க. கேஎஸ் ஜார்ஜ், நசீர் அஹமத், நம்ம இவர் பேர் வரல, பல மனிதர்கள் ஆகிட்டாங்க அவர் பேர். ஆனால் இருந்தாலும் இந்த தொழிலாளிக்காக அவர் இன்னமும் உழைச்சுன்னுக்கிறார். இந்த தொழிலாளிக்காக அவர் கூப்பிட்டு வெளியூரில் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க பெங்களூருக்கு வந்துருந்தேன் நான் தலைவர் போல. இன்னைக்கு இருந்தாலும் இந்த தொழிலாளிக்காக இங்கே இருக்கணும், இந்த தொழிலாளிகளுக்கு சர்வீஸ் பண்ணுன்னு பணியில் இருக்கிறார். இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் இல்லை. ஒரு வறுமைக்கு இருக்கிற தொழிலாளிக்கும் வசதி உள்ள படைத்த தொழிலாளி வர்க்கத்துக்கும் கம்பெனிக்கு தான் நடக்கிற இந்த போராட்டம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? தொழிற்சங்கன்றது ரொம்ப கஷ்டமானது. தொழிற்சங்கம் நடத்த முடியாது. தொழிற்சங்கம்னா ரொம்ப கஷ்டம். கம்பி மேலே நடக்கிற வித்தை தொழிற்சாலை. ஏன்னா நம்மக்கிட்ட பண வசதி கிடையாது. பணம் படைத்தவன் தான் முதலாளியாக இருக்கிறவன் மேனேஜ்மெண்ட். நம்ம போராட்டம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள். எந்த தொழிற்சங்கத்தில் வசதியாக இருந்த சரித்திரம் இல்லை. தங்கவாய் இல்லை, எல்லாம் ஏழ்மையில் இருந்தவங்க தான். நம்மக்கிட்ட வசதி கிடையாது. ஆனால் அவன் வசதி படைச்சவன். அவங்ககிட்ட நம்ம போராடணும்னு சொன்னால் நம்மளாம் ஒற்றுமையாக நிற்கணும். சேலத்தில் திருச்சாலை இதே மாதிரி தான் பண்ணாங்க. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா எல்லா குடும்பமாக போயிட்டு கேட்டில் உக்காந்துட்டாங்க. குடும்பமாக கேட்டில் உக்காந்தாங்க. ஃபேமிலியாக உட்காந்துச்சு. அங்கே வந்த ஒரே ஒரு நார்த் இந்தியன் கூட உள்ளே அலோவ் பண்ணல, எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம கூட செய்யணும். தொழிலாளி ஃபுல்லுங்க கம்ப்ளீட்டாக அண்ணன் தம்பி மாமா மச்சா எல்லாம் நேராக போய் சொன்ன உக்காரலாம். பெம்மல் கேட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு தொழிலாளி கூட உள்ளே போகக்கூடாது. நமக்கு செய்ய வேண்டிய கோரிக்கை என்ன இருக்குது, அந்த கோரிக்கை சால்வ் பண்ண வரைக்கும் நம்ம வரக்கூடாது. சும்மா வர்றது ஆளுக்கு தகுந்த மாதிரி. நாம் கஷ்டத்தில் இருக்கிறேங்க.
ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மாதம் ஒரு தொழிலாளிக்கு 500 ரூபாய் தான் கொடுக்குறான் சம்பளம். 500 ரூபாயில் எப்படி வாழ முடியும்? 15,000 ரூபாய் வருது. அதில் 26 நாள் தான் வேலை. அந்த 26 நாள் கணக்கு போடுங்க. 2,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு, 3,000 ரூபாய் பெட்ரோலுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம், லோன் வாங்கிக்கிறோம். 15,000 ரூபாய் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இன்னைக்கு ஒரு சிந்தித்து பார்க்கணும். நமக்கு கிடைச்ச மெசேஜ் எனக்கு மேனேஜ்மெண்ட்டு வரணும், வந்திருக்கிற மாதிரி உனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்குது. 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறாங்கன்றது ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 600-700 ரூபாய் தான் பேமெண்ட் இங்கே இருக்குது. 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணணும். இதை தலைவர் சஞ்சீவ் ரெட்டி கூட சொல்லியிருக்காரு. ஒரு ஆள் வருமானம் ஒரு நாளைக்கு கூலி 500 ரூபாய் இல்லை. இன்னும் காலகட்டத்தில் 1000 ரூபாய் கொடு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தான் அவனுடைய வருமானம் பெருக்கும், 30,000 ரூபாய் பெருக்கும். இப்போ நமக்கு 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு பெம்மல் எம்ப்ளாயி வாங்குறாங்க. நம்ம தொழிலாளி 700 ரூபாய் வாங்குறான். அவருக்கும் 1 கிலோ அரிசி 80 ரூபாய், நமக்கும் 1 கிலோ அரிசி 80 ரூபாய். எப்படி நம்ம வாழ முடியும்? நம்ம பிள்ளை அந்த பள்ளியில் தான் படிக்குது, அவர் பையனும் அந்த பள்ளியில் தான் படிக்கிறான். அவனுக்கும் அதே ஃபீஸ் தான், நமக்கும் அதே ஃபீஸ் தான். இதை மேனேஜ்மெண்ட்டு உணரணும். நம்ம ஏதோ வரோம் வந்து இங்கே உக்காந்து இருக்கிறோம், நம்மளுக்கு வேலை வெட்டியில் உக்காந்து இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக நம்ம இங்கே உக்காந்து இருக்கிறோம். இதனால் எல்லாம் ஒற்றுமையாக நிற்கணும். தயவு செஞ்சு வரவங்க யாரை பற்றியும் பேசாதீங்க, எந்த தலைவரை பற்றியும் தாழ்த்தி பேசாதீங்க. தயவு செஞ்சு நம்மளாம் ஒற்றுமையாக நிற்போம். இது சரிதானே இருக்குது. இந்த ஊரில் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். பிஜேஎம்எல் மூடிட்டாங்க, எம்பி கை விட்டார், எம்எல்ஏ கை விட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? தொழிலெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹைகோர்ட்டில் போய் கேஸை போட்டு இந்த கம்பெனி கேஸை போட்டு வின் பண்ணி இன்னொருல இந்த கம்பெனி நிற்கிது. அது காரணம் தொழிலாளருடைய ஆதரவு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கை போட்டுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் கை விட்டாங்க. ஆனால் தொழிலாளருடைய ஒற்றுமையான போராட்டத்தினால தான் இன்னைக்கு நிற்கிறோம். அதே மாதிரி தான் இது கூட. நாமெல்லாம் ஒற்றுமையாக நிற்போம். வசதி வருவான், பேசுவார், கொள்வார், அவர் போயிடுவார். ஆனால் இந்த ஊரில் சாபம் நமக்கு என்னன்னா, இந்த ஊரில் 4 பிரச்சனை இருக்குது. 4 முடி தான் பதவிகள். ஒன்று பெம்மல் பிரசிடென்ட், இன்னொன்று முனிசிபாலிட்டி பிரசிடென்ட், இன்னொன்று எம்எல்ஏ, இன்னொன்று எம்பி. நீங்கள் எல்லாம் சேர்ந்த அந்த பதவியெல்லாம் நம்ம ஊரில் இல்லாதவங்களுக்கு பண்ணிட்டீங்க. இது ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன் நான். ஏன் என் தலைவரை கண்ணி இந்த ஊரில் எம்எல்ஏ பண்ணியிருந்தீங்களா, இன்னைக்கு வந்து நின்று வேலை பண்ணியிருப்பார். நம்மகிட்ட இருக்கிற 4 பவர் தான் இந்த ஊரில் பெரிய போஸ்ட். முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டு, பிஜேஎம்எல் பிரசிடென்ட்டு, பெம்மல் பிரசிடென்ட்டு, எம்எல்ஏ. இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற பொசிஷன். இந்த 4 பொசிஷன் நம்மகிட்ட இல்லையே. யார் கையிலையோ கொடுத்துட்டுமே நீ அவசரப்பட்டுக்கிறோம். நம்ம இனி வருங்கால சங்கதிகளை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிறவங்கள அந்த பதவியை கொடுத்தீங்களா, நம்ம ஊரை காப்பாற்றலாம், நம்ம மக்களை காப்பாற்றலாம். ஏன்னா நம்ம மனவேதனை நான் அதை பாதிக்கப்பட்டதாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி பவர் நம்ம கையில் இல்லையே. பவர் இருந்தால் தான் நம்ம போய் பேச முடியும். பவர் இன்னொருத்தர் கையில் விட்டுட்டு அவ பின்னாடி நம்ம போய் சுற்றினு இருக்கிறோம். தயவு செஞ்சு நம்மளாம் ஒற்றுமையாக நிற்போம். எது நடந்தாலும் சரி ஒற்றுமையாக நின்று இந்த போராட்டத்தை வெற்றி பெற்று நம்மளுக்கு தொழிலாளிகள் கிடைக்கும், சலுகை நிச்சயமாக கிடைக்கும் சொல்லி நம்மளுடைய பெம்மல் பிட்கோ யூனியனுடைய பொதுச் செயலாளர் ராஜா திரு ராஜா அவர்களும், திரு ராஜசேகர் பிட்கோ பெம்மல் யூனியன் பிரசிடென்ட், அன்பு தம்பி கஜேந்திரன் RC2 யூனியன் பிரசிடென்ட், HFU திவாகர் மற்றும் TCL யூனியன் தலைவர் ஜி சிவகுமார், வைஸ் பிரசிடென்ட் வேலன், வைஸ் பிரசிடென்ட் சரவணன், ஆர்கனைஸ் செக்ரட்டரி சிவகுமார், ஜாயிண்ட் செக்ரட்டரி சந்திரபாபு, ட்ரெசரர் ரமேஷ் மற்றும் எல்லோரும் இங்கே இருக்கோம், ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த ஊரை காப்பாற்றணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த தொழிலாளி சங்கம் நாங்கள் ஒன்றிணைந்து நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி என்று போராட்டத்தை துவங்கி இன்று 12 நாட்களாக இந்த மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து நாங்கள் போராடின்னு இருக்கிறோம். இந்த போராட்டமானது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கல்ல, தங்கவயல் மண்ணை காப்பதற்கு. இன்னைக்கு நாங்கள் அழிஞ்சோன்னு சொன்னா இந்த பெம்மல்ல இதனுடைய ஆட்சியே மாறிடும். பெம்மல்ல இந்த ஊரை சேர்ந்தவனோ, இந்த மண்ணை சேர்ந்தவனோ, இந்த கர்நாடகத்தை சேர்ந்தவனோ ஒரே ஒருத்தம் கூட பெம்மல்ல வாழ முடியாது. அந்த நிலைமை மாறி இருக்குது. இதெல்லாம் தட்டி கேட்டு நம்ம தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்றணும்னு சொன்னா உங்களுடைய அனைவருடைய ஆதரவை பெற்று இந்த போராட்டத்தை வெற்றி காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று கூறிக்கொண்டு நம் மத்தியிலே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணா திரு எம் சம்பத்குமார் இந்திரா காந்தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர் தோழர்கள் ஒன்றிணைந்து தலைவர் அவர்களை நம் மத்தியிலே பேச வேண்டும் என்று நான் பர்மனன்ட் கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேசுறதில்லை, பேசினா கூட அவ்வளோ நிலைமை வர்றதில்லை, சரியாக வர்றதில்லை. தோழர்களே,
இன்றைக்கு இங்கே போராடி கொண்டிருக்கின்ற அனைவரையும் நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். இந்திரா காந்தி கட்டட தொழிலாளர் சங்கம் ஒரு சுமார் 5000 பேர் மெம்பர்ஸுங்க இருக்காங்க. நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கோம். எதுவானாலும் சரி, உங்களுடைய போராட்டங்களுக்கு நாங்களும் பங்கு பெறுவோம்னு சொல்லி இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் நசீர் அஹமது இருக்கார். அவர் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நேரடியாக தொடர்பில் இருக்கார். அவர்கிட்ட சொல்லி, அப்புறம் எம்எல்ஏ இருக்காங்க, அம்மா எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களும் 2 பேரும் இணைந்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி உங்களை கேட்குறேன். அவர் சவுதி போயிருக்காரு. சவுதியில் வந்ததும் இமீடியட்டாக அவர் நாங்கள் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி உங்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். எனக்கு உடல் நல்ல சௌக்கியம் இல்லை. ரொம்ப நேரம் இன்னும் பேசுகிற ஒரு அண்ணன், நிறைய பிரச்சனைகளை தங்கவையிலே தீர்த்தவர், எத்தனையோ தொழிலாளர்களுடைய குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவர் நம் மத்தியிலே வந்து நமக்கு 5000 கட்டட தொழிலாளர்களை உங்களுடைய போராட்டத்தில் நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னதே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவே இப்படி பல்வேறு சங்கங்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டெய்லி டிராவல் தோழர்கள், நம்முடைய முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து நேற்றைய தினம் ஒரு பேர் ஆதரவினை தந்துன்னு இருக்காங்க. ஆகையினால மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை என்று கூறிக்கொண்டு மீண்டும் மரியாதைக்குரிய அண்ணன் சம்பத்குமார் மற்றும் அவரை சார்ந்த வருகை தந்த எல்லோருக்கும் நம்முடைய கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக நன்றி கொள்ளுகின்றோம். தலைவர் வேற என்ன பேசுறாங்க? சப்போர்ட். தோழர்களே, ஸ்ரீமதி இந்திரா காந்தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர் ஒர்க்கர்ஸ் யூனியன் பிரசிடென்ட் ஐயா திரு எம் சம்பத்குமார் அவர்கள் நேற்றைய தினம் கோலார் தங்கவயலை சார்ந்த அனைத்து வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், யூத் அசோசியேஷன், லாயர்ஸ் அசோசியேஷன், கவுன்சிலர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவில் மொய்து மஹாலில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். அதில் ஒரு சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணோம். அந்த சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார்மேஷனில் கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை பொது ஜனங்கள், அனைத்து நிறுவனத்தை சார்ந்தவர்கள், பொதுத்துறை சார்ந்தவர்கள், கவுன்சிலர், பஞ்சாயத்து, நான் சொன்னது மாதிரி எல்லோரும் அந்த கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணி, இது வெறும் பெம்மலுடைய பிரச்சனை இல்லை, இது கோலார் தங்கவயலுடைய பிரச்சனையாக அவர்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு அந்த கமிட்டி ஃபார்மேஷன்ல அநேக ஷெடியூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம தெளிவாக விவரமாக நாங்கள் சொல்லுவோம். நம்மளுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கமிட்டிக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி அருமை அண்ணன் எம் சம்பத்குமார் அவர்கள் லெட்டரின் மூலியமாக நமக்கு ஆதரவு அளித்துள்ளார். அவருடைய இந்த ஆதரவை நம்ம எல்லோ பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக அவர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவும் அவரை சார்ந்த ஆதரவும் தந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் பணிவன்போடும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. காந்தி தேசமே காவலில்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா, பதவியின் சிறைகளில் பாரத மாதா பரிதவிக்கிறாள், சுதந்திர தேவி சுயநல புலிகளின் துணிதுவை